जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है। जमीन और आसमां सारा बना अल्लाह ही अल्लाह है। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद। अस्ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, வரஃபாக்களே, துலபாக்களே, அல்லாஹ்வுடைய ஹவுல குவத்து கொண்டு ஃபதாயில ரம்ஜானுடைய பரக்காத்தில் சில பல கருத்துக்களை நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய மகிமை, அப்படியே நபியுடைய உயர்வு, அவுலியாக்களுடைய மகத்துவங்கள் கலந்து பேசுகிறோம். நாமளும் அந்த அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறணும் என்ற ஒரே ஆசை தான். பார்த்தீங்களா, ஃபிரௌன் எவ்வளோ பெரிய மாந்திரிகள்லாம் வச்சுருந்தான். 70,000 ஷாஹிரன்கள் வந்தாங்க மூசாவோட மோதிரத்துக்காக. பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய வித்தக்காரங்க, செஹரில் சூன்யத்தில் கெட்டுக்கார ஆளுங்க. மூசா நபி முன்னால் நின்றாங்க. குரான் சொல்லுது, படிச்சு பாருங்க. அந்த கத்து எப்படி சொல்றா பாருங்க. அவங்க தன்னோட கையில் இந்த அசாவை போட்டாங்க, எல்லாம் பாம்பா மாறிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அசாவை போட்டாங்க, பெரிய பாம்பாவும் எல்லாம் சுட்டுச்சு. அங்கேருந்து வந்த மாதிரிகள் ஒத்துக்கிட்டாங்க, ஆஹா இவருக்கு சாதாரண ஆள் இல்லை, இது சாதாரண அசா இல்லை, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த 70,000 பேரை வணங்கிட்டாங்க. வணங்கி சொன்னாங்க, ஃபிரௌன்ட்டு நாங்கள் இவரை எதிர்த்து எங்களால் போராட முடியாதுன்ட்டாங்க. பார்த்தீங்களா, உடனே அவன் என்ன செஞ்சான், ஒரு கை ஒரு கால். முதல் உலகத்தில் ஒரு கையை விட்டு ஒரு காலை விட்டு மக்களை ஹலாக் ஆகிறது ஃபிரௌன் தான். அவனை அப்படியே வெட்டுறான். அவங்க லா இலாஹ இல்லல்லா மூசா கலீமுல்லாஹ், மூசாவை நபின்னு ஏற்றுக்கிட்டான். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் ஷரீஃபில், காலையில் முஷ்ரிக்கீன்களாக ஷாயிரீன்களாக செய்வினை செய்யக்கூடியவர்களாக இணை வைக்கக்கூடியவர்களாக வந்த அவர்கள் மாலையில் முவஹ்ஹிதீன்களா ஆகிவிட்டார்கள். காலையில் வரும்போது அந்த 70,000 பேர் காஃபிரா வந்தாங்க, முஷ்ரிக்கா வந்தாங்க, செஹர் செய்யக்கூடிய கெட்டிக்காத்தனத்தோடு வந்தாங்க. மூசா நபியுடைய அந்த அசா போட்டவுடன் அவங்க விளங்கி இவர் சாதாரண ஆள் அல்ல, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று விளங்கி அந்த எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிரௌன் அரசாங்கத்தில் விளங்கினான். உடனே அவன் ஒரு கை ஒரு கால் எடுத்து எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணான், கவலைப்படலை. அதனால் இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க ஹதீஸ் ஷரீஃபில், காலையில் முஷ்ரிக்கீன்களாக சாஹிரீன்களாக வந்தாங்களே அவங்க எல்லாம் மாலையில் முவஹ்ஹிதீன்களா பார்த்தீங்களா எல்லாரும் ஆயிட்டாங்க. ஒரு நாளில் 12 மணி நேரத்தில் அல்லாஹ் தாலா அந்த காஃபிரை அப்படியே முஸ்லீம் ஆகிட்டான். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. நினச்சி பார்த்தீங்களா நீங்கள், அந்த மந்திரவாதிகள் போய் பித்ராண்ட சொல்லியிருக்கலாம், ஃபிரௌனை ஏமாத்திருக்கலாம். உண்மையை சொன்னான், இவற்றை நீ மோதாது, எங்களுடைய வித்தை அங்கே பலிக்காது, இது நாங்கள் உலகத்தில் கற்றுக்கொண்ட வித்தைகள், அது அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்திருக்காது. அந்த அசா எப்படி பாய் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா பாம்புகளையும் முழுங்கின அப்படியே முழுங்கிட்டான். சொன்ன உடனே ஃபிரௌன் கோவப்பட்டான். நான் சொல்கிறேன், என்னை கேட்காம நீங்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டீங்களா? ஆகிட்டோம். ஒரு கை ஒரு கால் எடுத்தான், வெட்டினான், அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க. அதை பாராட்டி சொல்கிறாங்க சையதுனா இப்னு அப்பாஸ், காலையில் காஃபிர்களாக வந்தாங்க, ஷாஹிரீன்களாக வந்தாங்க, மந்திரவாதிகளாக வந்தாங்க, மாலையில் முவஹ்ஹிதீன்களா திருக்காலமே ஒப்புக்கொண்டு அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஈமான் எவ்வளோ சீக்கிரம் மாறி போச்சு பார்த்தீங்களா.
பிறவன் அதை பார்த்து மந்திரவாதி சொன்னதை கேட்டு ஒத்துக்கலாங்க. அப்படியே தான் இருந்தான் கடைசி வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, இங்க பார்த்தாலும் ஆண்களை பிள்ளை வெட்டுறானே, சுமார் 70,000 ஆண் பிள்ளைகளை வெட்டிட்டானே. மூசா நபி அம்மா கவலைப்படுறாங்க. ஒருத்தன்ட்ட போய் ஒரு பேழையை செஞ்சு கேட்குறான், கடல்ல விட்டலான். அவன் பார்த்தான், ஆஹா ஆம்பளை பிள்ளை அப்படியே எந்திரிச்சான், அப்படியே காலை பூமி புடிஞ்சான். உடனே அவன் களிமா சொன்னான். பாருங்க, முதல் ஆம்பளை பிள்ளையை நம்ம பார்த்துட்டோம். ஃபிரௌன்ட்ட போய் சொன்னா பெரிய வெகுமதி கிடைக்கும், எந்திரிச்சா உள்ள பூடிச்சு பூமி இழுத்துச்சவள். அப்படியே களிமா சொல்லி முஸ்லீமானான். பிறகு அவன் பேரை செஞ்சு கொடுத்தான். அது உள்ள வச்சு தஜிலா பிரமாணமான கடலுக்கு சமமான இடத்துல வந்து அம்மா நிக்கிறாங்க, பிள்ளைய கையில வச்சு. பெரிய மலைப்பாம்பாக சூரத்துல வந்து இப்லிஸ் சொன்னான், போடுங்க அந்த பெட்டியை, அந்த பெட்டியோடு நான் முழுங்கிட வேண்டாம். அப்ப அல்லாஹ் சொன்ன, போடுங்க தைரியம். அல்லாஹ் சொல்ல, அது அவங்க நெஞ்சு பதவச்சு போச்சு. அல்லாஹ் சொல்றான், முசாவுடைய அம்மாவுடைய நெஞ்சு பதஷ்டமா போச்சு. அல்லாஹ் சொல்ற, நீங்க போடுங்க, நான் காப்பாத்தி உங்கள்கிட்ட சேர்க்கிறேன்டா. பாத்தீங்களா, இப்லீஸ் என்ன சொல்றான், நீங்க போடுங்க முழுங்கிடு வாங்குறான். அல்லாஹ் சொல்ற, உங்கள்கிட்ட அந்த புள்ளை சேர்க்கிறேங்கிற போட்டாங்க. இப்லீஸால ஒன்றும் செய்ய முடியல. அந்த பெட்டி மிதந்து வருது. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்தாங்க, அவங்க தோழிகளோடு குளிக்கிறாங்க. இந்த பொட்டியை வந்து பார்த்து எடுத்து பார்த்தா அழகான ஆம்பளை புள்ள. பாருங்க, ஆசியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்லை. ரெண்டாவது இவன் என்னையும் தான் இருந்தான். அந்த புள்ளை எடுத்து வச்சுக்கிட்டான். ஃபிரௌன் வந்து பார்த்தான், ஆஹா இவனை கொண்டு தள்ளுவன, நம்ம வளர்ப்போம், நம்ம பிள்ளைய வச்சுக்கிடுவோம், நம்மளை எப்படி எதிர்த்து அந்த பிள்ளை செய்யும். சமாதானப்படுத்துறாங்க ஃபிரௌனை. 2 வயசு ஆச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து வந்தாங்க. ஃபிரௌன் தாடியை பிடிச்ச ஒரு இடம் இருந்தாங்க, அப்படியே அரண்மனைலாம் சுத்துச்சு. சொன்னா, ஆசியா இவர் தான் தாம்பளை பிள்ளை, பாரு என்ன அடி. இல்லை இவர் இல்லை. அடையாளம் என்ன? ஃபிரௌன் கேட்குறான். ஒரு பெரிய நெருப்பு, இவ்வளோ பெருசு நெருப்பை கொண்டு வந்து போட்டாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அவர் நபியா இருந்தா இந்த நெருப்பு எடுக்க மாட்டார். சாதாரண பிள்ளையா இருந்தா நெருப்பு வாயில போட்டுருவார். அந்த அம்மா சொன்னா, அவரை நல்ல பரீட்சை போட்டாச்சு. அதுக்கிட்டே இருக்கிறாங்க கிட்ட, அல்லாஹ் ஜிப்ரீலே நீங்க போய் வாயில தூக்கி போடுங்கட்டாங்க. மூசா கைக்கு மேல கையை வச்சு ஜிப்ரீல் அந்த நெருப்பை மூசா நம்ம வாயில போட்டாங்க. உடனே வெளியில வந்துச்சு. சரி, இவர் நபி இல்லை, இவர் மூசா இல்லை, இப்லீஸும் இவர் ஃபிரௌனும் ஒத்துக்கிட்டான். அதனால தான் கொன்னல் நபி. அவங்க கொன்னி பேசுவாங்க, அந்த வாயில நெருப்பு பட்டு உண்ணா போச்சு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அவங்களுக்கு உதவிக்கு அனுப்பிச்சான். அவங்க சகோதரர் நுபுவத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சான். இப்படி சன்னமாக அந்த வீட்டில் வளர்த்து 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 கொண்டு வந்து கடைசியில் அவனையும் அவன் அரசாங்கத்தை அழிச்சு ஒழிச்சு நாசமாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதோடு வெளியாயிட்டான். இதனால துடைச்சிட்டு வர்றான் 6 லட்சம் படை. அப்புறம் முன்னால போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, பின்னால வர்றான். தைரியமா போனான். போய் கடற்கரை ஓரமா நிட்டாங்க. ஃபிரௌன் உட்கார்ந்தது குதிரை ஒரு ஆண் குதிரை. ஜிப்ரீல் வந்து ஒரு பெண் குதிரையை கடற்கரை நிற்க வச்சான். அந்த பெண் குதிரையை பார்த்தவன ஆண் குதிரை பாஞ்சிருச்சு. சகஜம் தானே. பாஞ்ச உடனே குதிரையில இருந்து இவனும் எல்லாம் சேர்ந்து உள்ள உண்டான். கடலுக்குள்ளே போயிட்டான். சமமா போயிடுச்சு. மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த பிரளயத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அவன் கவுகளையும் காப்பாற்றினான். இப்போ அல்லாஹ் உன்னை நினைச்சா அவன் நினைச்சு முடிப்பான். அது யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க நாடித்தான். உலகம் ஒன்னா சேர்ந்து அதை தடுக்க முடியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நீ அவனை கையில் வச்சுக்கிறீங்க.
உனக்கு காவலனாக அல்லாம வச்சுக்க. அப்படி வைக்கிறதுக்கு உண்டான அம்சங்கள்ல ஒன்றும் ரமதான். தொழுவோ திக்ர் செய்யுங்க, குரான் ஷரீஃப் ஓடுங்க, ராத்திரியில் தராவி தொழுங்க, இரவை பகலாக்குங்க, பகலை இரவாக்குங்க, நல்லா குரான் சொல்றான். அந்த மாதிரி ஆக்கி இந்த மாசத்துல நீங்க நிறைய கனிமத்துகளை பொருட்களை நீங்க சம்பாரிச்சுக்க. உங்க வாழ்க்கைக்கு 11 மாசத்துல இல்லாத பரக்காத்துகள் இந்த மாசத்துல உனக்கு கிடைச்சிடும். ₹1 நீங்க தர்மம் கொடுத்தா ₹70 கொடுத்தா மாதிரி இந்த மாசத்துல. ஒரு வக்து நீங்க சுபு ஜமாத்துல தொழுதா 70 வக்து சுபு தொழுத நன்மை இருக்கு. இதுல ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபர்ல் இருக்கு. இந்த மாசம் அந்த எண்ணத்தோட யாரெல்லாம் இன்னைக்கு நான் சுபு தொழுறேன், இந்த ரமலான் மாசம் 1க்கு 70 அப்படி நினைச்சு நீ தக்பீர் கட்டணும். கேட்டா 70 சுபு தொழுது நன்மை உனக்கு இந்த மாசத்துல. பாத்தீங்களா, ஒரு பேரிச்சம்பளை நீங்க கொடுத்தீங்க, அல்லாஹ் உங்க பாவனை மன்னிச்சிடறான். ஒரு சின்ன கோப்பையில தண்ணி கொடுத்தீங்க, அல்லாஹ் உங்க பாவனை மன்னிச்சிடறான். இந்த மாதிரி ஹைராத் செஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பலமாக வீசக்கூடிய காற்றை விட நபி அவர்கள் அதிகமாக ஹைராத் தான தர்மம் செய்வாங்க. ஃபாஸ்டா செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாசத்துல நம்மளால முடிஞ்ச தர்மங்கள் செய்யலாம். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பணக்காரர்கள் கரெக்டா ஜக்காத்து கொடுத்துருங்க. எத்தனோ பணக்காரன் ஏழையா போயிட்டான், எத்தனோ பரிகாரம் கம்பெனியை மூடிட்டான். நல்லா அலசி பார்த்தா ஜக்காத்து கொடுக்கல, வேற எந்த பாவமும் செய்யல. அந்த ஏழைங்க காசை தானே சாப்பிட்டான். ஜக்காத்துக்கு ஏழைங்க வரி. அது 100க்கு 2.5 நீ சம்பாதிச்ச காசுல ஏழைகளுக்கு கொடுத்து விடுன்னு அல்லாஹ் சொல்றான். 97 50 காசு நீ எடுத்துக்க. பாத்தீங்களா, அதான் இன்கம் டாக்ஸ் இப்ப நடக்கிறது. 2.5 நீ கொடுத்து 97 50 காசு அதே மூலிங்க சாப்பிட்டா. அந்த 2.5 கொடுக்காம அந்த ஜக்காத்து கொடுக்காதவன்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தியில நிக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பிச்சை எடுக்கிறான் ஜக்காத்து கொடுக்காதனால. ஏன்? அந்த ஏழை காசு. அது நல்ல பால்ல விஷம் கலக்கலாமா? எல்லாமே விஷமா போயிடுமே. உன்னோட நல்ல காசுல ஏழைங்க காசு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஜக்காத்தை குத்து மதிப்பா கொடுக்குற தப்பு. நகையை எடை போடு. ஒரு பவுனுக்கு இப்ப விலை என்னன்னு பாரு. எல்லா பவுனுக்கும் எடை போட்டு அந்த காசை அப்படியே கொடுத்துடு. நீ வர்ற ஆளுக்கு ஏதோ தானம் கொடுக்குற. நீ என்ன தானம் கொடுக்கறது? இன்கம் டாக்ஸில் அப்படி கொடுத்தா இன்கம் டாக்ஸ் சுற்றமா ஒன்று ரேட் பண்ண உள்ள வந்து உன்னை பிடிச்சி உள்ள வச்சு சொத்தெல்லாம் அபகரிச்சிட மாட்டாங்க. இன்கம் டாக்ஸுக்கு பயப்பட, குரானுக்கு பயப்பட மாட்டேன் நீ, அல்லாவுக்கு பயப்பட மாட்டேன் நீ. பாரு, உன் சொத்தெல்லாம் அடிச்சு போச்சு. எந்தெந்த பணக்காரனும் நான் பேசுறேன் நீ நினைச்சு பார். நீ எப்படி இருந்த இப்ப என்ன கதியா இருக்க? ஒரே வார்த்தை, ஒரே காரணம். நீ விசாரம் செய்யல, கள்ள சாராய நீ குடிக்கல, கள்ளவும் நீ செய்யல, பெரும்பாலும் செய்யல, ஜக்காத்த நீ அமுக்குன. யார் உட்கார்ந்து கணக்கு போடுவா? பாத்தியா, அந்த கணக்கு போட்டு கொடுக்காத காரணமாக இன்னைக்கு நீ கஷ்டப்படுற. நீ ஜக்காத்து வாங்குற மாதிரி ஆயிடும். பாத்தீங்களா, சிலோன்ல விடுதலை புலிகள் பண்ண அக்கிரமத்தில் பெரிய பெரிய பணக்காரலாம் ஏழையா போயிட்டான். 5 மணிக்கு என்ன இடத்துல கூடாது எனக்கு 10 லட்சம் வைக்கணும்னு அவன் எல்டிடி சொல்லிட்டா, நம்ம ஆளுங்க 4:55 போய் வைக்கிறான். ஒருத்தர் டிராபிக்ல மாட்டி 5:05 வந்தாங்க, சுட்டான், காசே வாங்கிட்டான். 5 நிமிஷம் லேட்டாவாதான் செஞ்ச பதுவா என்ன ஆச்சு பாரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இறங்குறாங்க ஏர்போர்ட்ல, பஸ்ல வரிசையா சுட்டான். பாதுகாப்பு கொடுத்தாங்க முஸ்லிம்கள் அவங்களுக்கு. இவங்களை பாதுகாத்து வச்சிருந்தாங்க மட்டக்களப்பு அந்த பக்கம் எல்லாத்துலயுமே. உச்சக்கட்டமா போச்சு அது முசீபத். எப்படி எடுத்தான் பாத்தீங்கன்னா, அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டான்.
யார்கிட்ட நீ மோதுற? அல்லாஹ்வோட மோதுறியா? ஆதிக என்ன பாவம் செஞ்சாங்க? இறங்கும் போது சூப்பர் எல்லாம் ஜனாதா வீட்டுக்கு போகுது. என்ன பதுவா செஞ்சிருப்பாங்க? அது பதுவா என்ன ஆச்சு? ஒண்ணுமே எல்லாம் ஒன்று ஆக்கிட்டான். ஆனா முஸ்லிம்களே, நீங்க எப்படி பயந்து வாழ்ந்தீங்க? ஜக்காத்து கொடுக்காம இருந்தீங்க. அவன் கேட்ட பணத்தை கொண்டு கொடுத்தீங்க நேரத்தோட. 5 நிமிஷம் லேட்டான ஒன்று சுட்டு அந்த காசை எடுத்தாங்க. எடுத்துட்டே உரு தெரியாமல் ஆக்கிட்டான் அவனை. யாரையும் அக்கிரமம் செய்யாது, யாருக்கும் அநீதி செய்யாது, எல்லாருக்கும் நல்லது செய். உங்களுக்கு அல்லாஹ் நல்லது செய்வான், நிச்சயமா செய்வான். உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால ஏழைகள் காசு, அப்பாவிகள் படு மோசமா இருக்கிறாங்க. நோம்புல அவங்களுக்கு சரியான முறை ஒரு சாப்பாடு கூட இல்லை, அவங்களுக்கு உடுப்பு கூட இல்லை, ட்ரெஸ்ஸு இல்லை. அவங்க பிள்ளைங்களாம் கிழிஞ்ச பாவாடை, சின்ன சின்ன பிள்ளைங்க கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னு பார்த்தா காசை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஜக்காத்து 100க்கு 2.5 ரூபா குரான் சொல்லுது, உத்தரவு, ஆர்டர். அதை கொடுக்காம நீ அமுக்கி சாப்பிட்டு கடைசியில் நீ பிச்சைக்காரனா போயிட்டு. ஜக்காத்து கொடுத்த நீ ஜக்காத்து வாங்குறாம ஆக்கிட்டா ஒன்னா தான். அதனால கரெக்டா கொடுத்துருங்க. பெண்களே ஆண்களே உன் நகையில கணக்கு போடுங்க, போட்டு கொடுத்துருங்க. 27 தான் கொடுக்கணும் சட்டம் இல்லை, ஒரு 1 கொடுக்கணும் சட்டம் இல்லை. ஷாபான்லேயே கொடுக்கலாம், ரஜபுலேயும் கொடுக்கலாம். ஏன்னா மக்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கொடுங்க. நான் நோம்பல் தான் கொடுப்பேன், அது 70 நன்மை செய்யாத, தப்பு. அது கூட்டத்தை கூட்டி ஜக்காத்து கொடுக்குற பேர்ல அவங்கள அசிங்கப்படுத்தி கீழே தள்ளி உழ வச்சு அடிகாயப்பட்டு நீ என்ன ஜக்காத்து கொடுக்குற? இதான ஜக்காத்து கொடுக்க யோகியது? உன் தலையில ஜக்காத்து மூட்டை கொண்டு ஊடு ஊடா கொண்டு கொடுக்கணும். சதக்கா மிஸ்கின் வாசல்ல வந்து வாங்கணும். ஜக்காத்து பணக்காரத காசை கொண்டு ஏழைகிட்ட கொடுக்கணும். ஜக்காத்துடைய காசுக்கு உள்ள மரியாதை அது. உன் சொத்துக்கு அழிவு வராது, உன் நகைக்கு மோசம் வராது, உன் சொத்து நிரந்தரமா இருக்கும். உன் பிள்ளைங்களதை என்ஜாய் பண்ணுவாங்க, அவன் பிள்ளைங்களதை என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஜக்காத்து காசை கரெக்டா கொடுத்துட்டா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதை நீங்க கொடுத்துடுங்க. ஜக்காத்து ஒரு கடமையா இருக்கு. அந்த காசை ஆசைப்படாதீங்க, அது பிச்சைக்கார காசு. அது ஏழைக்கு போக வேண்டிய காசை நீ சாப்பிடாது. பல வியாதி உனக்கு வரலாம், தண்ணியில மூழ்கி போய் அழிஞ்சு போகலாம், தீயில கருகி போயிடலாம், பெரிய இன்கம் டாக்ஸ் ரெய்டில் வந்து சொத்து அழிஞ்சு போகலாம். அது நீ கொடுத்துரு, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நான் பாதுகாக்க. 97 ரூபா 50 காசு நீ எடுத்துக்க, 2.5 ரூபா கொடுங்க நான் குரான், அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் ஜக்காத்து இல்லை. உங்க ஊர்ல ஏழை மக்களுக்கு கொடு, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஏழைகள் அன்னைக்கு ராத்திரி புது ஆடை உடுத்து வந்தா அந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படும். அந்த எத்தியமான பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஹாஜா ஹரீப் நவாஸ் அஜ்மீர்ல அடங்கியிருக்க 4 வயசுல அவங்க ஹஜ்ஜு பெண்ணா தொழுகை போகும்போது ஒரு எத்தியமான பையன் வந்து சொன்னான், நான் யாரும் இல்லை, எனக்கு வாப்பா அம்மாலாம் இல்லை, எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. உடனே மேலே போட்டு ஷேர்வானி கரட்டி அவனுக்கு போட்டான். ஷேர்வானி மாதிரி போடுவான் உழைந்தால, உள்ள ஒரு ஜுப்பா இருக்கும். அந்த பையனுக்கு ஷேர்வானி போட்டுட்டு வந்தான். யோசனை பண்ணி பாரு. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு ரஹ்மத் வாஹிர் தாவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.